வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் புதிய புதிய கட்சிகள் வருவது ஒன்றும் அரசியலுக்கு புதுசு இல்லைங்க. சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்கிற விஜயினுடைய கட்சி வந்து ஒரு வருஷம் கூட ஆகல. இப்பதான் மாநாடெல்லாம் முடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற இயங்கிக் கொண்டிருந்த பெண்கள் எல்லோரும் கொத்தாக வெளியேறி இருக்கிறார்கள். இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏத்தின கொடியவே இறக்கி புடுங்கி ஓரமா போட்டு போயிடுச்சுங்க. அந்த பெண்கள் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. எங்களுக்கான மரியாதை கிடைக்கல, எங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு கோபப்பட்டிருக்காங்க அந்த பெண்கள். நமக்கு தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்களேன். யாரெல்லாம் பெண்களுக்கு பாதி நாங்க சீட்டு கொடுக்க போறோம், பாதிக்கு பாதி நாங்க பெண்களை தான் வளர்த்தெடுப்போம் அப்படின்னு உருட்டுறவன் பூரா பெண்களை மட்டமா நடத்துற கட்சியா இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா, நம்ம அண்ணன் சீமான் பெண்களை நாங்க பாதிக்கு பாதி எலெக்ஷன்ல நிப்பாட்டுவோம், பெண்களை வெற்றியடைய வைப்போம், பெண்கள் அப்படி பெண்கள் இப்படின்னு பேசினவர் தான் பிசுறு மசுறுலாம் பேசினார். காளியம்மா ஒரு பிசுறு, அந்த பிசுரை வெட்டிடணும்னாரு. ஒரு பெண்ணு சொந்த கட்சியில இருந்த பெண்ணு, சொந்த கட்சியில இயங்கிய பெண்ணு, பாலியல் சுரண்டலுக்கு சொந்த கட்சி இரண்டாம் கட்ட தலைவரால் ஆகியிருக்கிறார். பாலியல் சுரண்டலுக்கு ஆளாயிருக்கிறார். அந்த பாலியல் சுரண்டல் செய்தவன நான் மண்டையில் நாள் தட்டாம, தம்பி இதெல்லாம் சகஜமப்பா, டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு சீமான் சொல்றாருன்னா எந்த லட்சணத்துல பெண்களை மதிக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதேதான் விஜய் கட்சியில நாங்களும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். 2 பெண்களை எங்கள் கொள்கை வழிகாட்டிகளாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படி இப்படி அடிச்சாரு. பெண்களுக்கு நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். வருகிற காலகட்டங்களில் எலெக்ஷன்ஸ்ல பெண்களுக்கான கூடுதலான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம். சமூக வெளியில, அரசியல்ல, கட்சியில கூடுதலான பெண்களை இணைத்து நாங்கள் பங்காற்றுவோம். இப்படிலாம் நிறைய அடிச்சு விட்டார். ஏன்னா விஜயை பொறுத்தவரை எழுதி கொடுக்கறத மனப்பாடம் பண்ணி பக்காவா அடிச்சு மேடையில கிளப்பி விடுறதான விஜயோடைய வேலை. அந்த வேலையை அவர் நல்லா செஞ்சார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? விஜயோடைய கட்சி ஒரு ரசிகர் மன்றம் தான். கட்சியாக உருவாக்கி இருக்கலாம், பட் ஆனா அது ஒரு ரசிகர் மன்றம். பொதுவாகவே கட்சிகள் என்ன கட்டமைப்போட இருப்பாங்க? கிளை இருக்கும், அப்புறம் ஒன்றியத்துல ஒரு கமிட்டி இருக்கும், அதே மாதிரி மாவட்ட கமிட்டி இருக்கும். இப்படி ஒரே மாவட்டம் 4 பிரிக்கப்பட்டு 4 கமிட்டி வச்சு நிர்வாகத்திற்கு எளிமையாக வச்சு செயல்படுவாங்க. இதுதான் இயற்கையாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் வைத்திருக்கிற ஒரு பாணியாக இருக்கிறது, ஒரு உத்தியா இருக்கு. ஆனா இவங்க அப்படியான எந்த கட்டமைப்பும் இல்லாம ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு உள்ளடி வேலை பார்த்துட்டு கட்சிக்குள்ள கலகம் பண்ணிட்டு கிடக்குதுங்க இந்த கும்பல். அது காரணம் இவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கல, இவர்களை அரசியலாக்க குறைந்தபட்ச முயற்சி கூட எடுக்கல. இன்னும் மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரையும் போடாம சின்ன பொறுப்புல கொஞ்சம் பேரை போட்டு வச்சுட்டு கதற விட்டுட்டு உள்ளடி சண்டை போட வச்சுட்டு வேடிக்கை பார்க்கிறாரு விஜயும் புஷி ஆனந்தும். இதுல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில நீங்க பார்த்திருப்பீங்க. தூத்துக்குடியில அங்க இருக்கிற ஒரு பொறுப்பு மாவட்ட தலைவருக்கும், அஜிதா ஆக்னல் அப்படின்ற பொறுப்பு மாவட்ட தலைவருக்கும், அங்க ஒரு ஒட்டப்படாரம் அந்த தொகுதி இருக்கு இல்லையா, அந்த சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர் கூடிய பாலாவுக்கும் மிகப்பெரிய சண்டையே வந்துருச்சுங்க ரோட்ல. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சே ஒரு வருஷம் ஆகல, இப்பதான் முதல் மாநாட்டை முடிச்சிருக்காரு. அதுக்குள்ளேயே விஜய் ஒரு பக்கம் அடி வாங்கினார்னா தம்பியை ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. இவங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஆக்னல், அதாவது அஜிதா ஆக்னல்ன்ற பொண்ணு அங்க ஒரு முக்கியமான பணியை செய்யறாங்க. மக்களை திரட்டுறாங்க, பெண்களை திரட்டுறாங்க, முதியவர்களை கட்சியில சேர்க்கிறாங்க, கட்சி உறுப்பினர்களை வீட்டில் போய் சேர்க்கிறாங்க. அப்படி பல விஷயங்களே அந்த லேடி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க மாலை போட வர்றாங்க. யாருக்கு? அந்த தூத்துக்குடியினுடைய நகரத்தந்தை அப்படின்னு கொண்டாடப்படுகிற குரூஸ் பர்னாந்தஸ் அவருக்கு 155வது பிறந்த நாள் விழால மாலை போட போறாங்க. இந்த பாலாவுடைய கோஷ்டி மாலையை போட்டுட்டு வருங்கால முதல் மாவட்ட செயலாளர் பாலா வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. என்னடே, நேற்று நேரம் கட்சி ஆரம்பிச்சு ஆனாவனா கூட கட்சிக்குள்ள கத்துக்கல, அதுக்குள்ளேயும் கோஷம் போட ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஆக்னலும் அவங்களுடைய குரூப்பும் போறாங்க, மாலை போடுறதுக்கு விடவே இல்லை. அப்புறம் போலீஸ் இறங்கி வந்து பஞ்சாயத்தை பண்ணி, ஏன்பா அப்படி இருக்கீங்கன்னா அவங்களோட பேசி அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த கும்பலை கீழே இறக்கி விட்டுருக்காங்க. இந்த கும்பல் கீழே இறங்கின பிறகு இந்த அஜிதா ஆக்னல் போய் மேலே மாலை போட்டிருக்காங்க. ஒரு மாலை போடுற இடத்துல ஒரு மாவட்ட செயலாளருக்கே இந்த அடி அடிச்சுட்டு அது பத்திரிகைகளை பூதாகரமாக வெளியே வந்து அவமானப்பட்டாங்க. இது ஒரு பக்கம்னா, மாவட்ட செயலாளரா போடப்பட்ட தேனி மாவட்டம், அதுலயும் லெப்ட் பாண்டியன் அவர் பேரு, நடு ரோட்ல மாலை போட்டுக்கிட்டு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காரு. இவங்க என்ன அரசியல் தெரியும்ன்றதுல கத்துக்கலாம். நடு ரோட்ல
மாலையை போட்டுட்டு கிரேன்ல மாலையை தூக்கிட்டு வந்து அந்த ஆளுக்கு போடுறாங்க. நடுரோட்டை மறைச்சு பஸ்ஸை போக விடாமாக்கி எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அவ்வளவு வேலை பார்க்குதுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் புரியுதாங்க? எந்த அரசியல் திட்டமும் இலக்கும் இல்லாத கும்பல் தான் தெருவில் இறங்கி தெண்டமா ஊரை சுத்திட்டு அப்படி அலப்பற காமிச்சிட்டு இருக்கும். கட்சிக்குள்ள திட்டமிடல் இருக்கு அல்லது அரசியலா தொண்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்காருன்னா அவங்க இந்த அலப்பறம் பண்ண மாட்டாங்க. அவங்க கட்சி பணியை தெளிவா செஞ்சுட்டு போவாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கான இலக்கை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. உட்காந்து அலப்பற பண்ணிட்டு நடுரோட்டை மறிச்சு போலீஸ் கேஸ் போட்டு அப்படி தேனி மாவட்டம் முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த ஒருத்தருடைய கட் அவுட் வைக்கிறாங்க. காங்கிரஸ் கமிட்டி அங்க கட் அவுட் வைக்குது. இதுல தாவேக்காரங்க போய் பக்கத்துல கட் அவுட் வைக்கிறாங்க. கட் அவுட் வைக்கிறதுல ரெண்டு கட்சிக்கும் தகராறுனா ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன் போ, இல்ல ரோட்டை மறிச்சு உட்காரு. இதான நியாயம்? இப்போ காங்கிரஸ் மேலேயே தப்புனா தாவேக்கா என்ன பண்ணிருக்கணும்? ரோட்ல போய் மறிச்சு உட்காந்துருக்கணும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணுச்சு? நேரா வீட்டுக்கு போய் அந்த காங்கிரஸ் கமிட்டிக்காரருடைய பிள்ளைங்களை அடிச்சு கைகால ஒடிச்சு விட்டு விட்டாங்க. இவனுங்கெல்லாம் கட்சியில வந்து என்ன பண்ண போறாங்க? நாளைக்கு ரவுடித்தனம் பண்றதுக்கு கட்சி. அதுவே நம்ம கண்டிச்சோம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம தஞ்சை டெல்டா, நாகப்பட்டினம் தஞ்சை டெல்டா பகுதியில் தாவேகா கட்சியில உறுப்பினராக இருக்க ஒருத்தன், மாவட்ட செயலாளர் இருக்க ஒருத்தன் கட்சி கொடியை கொண்டு வந்து சிபிஎம் ஆபீஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் மார்க்சிஸ்ட் இருக்குல்லையா, மார்க்சிஸ்ட் கட்சியோடைய அலுவலகத்துக்கு முன்னாடி ஊன்றான். அப்புறம் அவங்க தடுத்து நிறுத்தி அவங்க போலீஸ்க்கு போனை போட்டு அவங்க வந்து ஒரு அடிதடியாகி மண்டையை திறந்து விட்டுவீங்களா, எல்லா வேலையும் ஆகி போச்சு. அப்போ இங்க இந்த நிகழ்வுகளை எல்லாம் சுத்தி பாருங்க. இவங்க என்ன அடிப்படை அறிவு இருக்கு? ஒன்னே பொம்பளை பிள்ளைங்க தலைவராக கூடாதுன்னு தெளிவா இருக்காருங்க. ரெண்டாவது பொறுக்கித்தனமா நடுரோட்ல நின்று மாலை போட்டுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு கிடக்குறானுங்க. இந்த பக்கம் கொடியேற்றுறது பஞ்சாயத்து, அந்த பக்கம் வீடு புகுந்து அடிக்கிறது. துணை முதலமைச்சருடைய ஃபங்க்ஷன்ல போய் 4 வண்டியில சுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. சவுண்டா ஏத்தி சுத்திக்கிட்டே இருந்துட்டு கோஷம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் அரசியல்னு விஜய் நம்புறாரா? மேடையில் ஏறி வாய்க்கிழிய பேச தெரிகிற விஜய்க்கு தன்னுடைய தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும்னு தெரியல. அப்ப தலைமை பண்பு உங்களுக்கு இல்ல. நீங்க சும்மா வாய்ப்பு கிடைச்சிருச்சு நான் பெரிய முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தலைமை பண்பு இல்ல. ஏன்னா பாதிக்கப்பட்டவனா அவன் இடத்துல போய் அவனை காப்பாத்துறதுக்கு பாடுபடுறவன் தான் தலைவனா இருக்க முடியும். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சோறு போடுறவன் தலைவன் கிடையாது. அதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் பாணி எல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, தமிழ்நாட்டிலையும் செட் ஆகாது. அரசியல் மாறி போச்சு. இந்த லட்சணத்துல தான் அரியலூர் மாவட்டத்துல பிரியதர்ஷினின்னு ஒரு பொண்ணுங்க, அவங்க ஒரு ஒன்றியத்துல மகளிர் அணியினுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஒன்றியனா ஒரு சின்ன பகுதி, ஒரு 4-5 ஊரை சேர்ந்து ஒரு ஒன்றியத்தினுடைய தலைமை பொறுப்புல, பெண்களுக்கான தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க. இப்ப அந்த எளிய வீட்டு புள்ள என்ன பண்றாங்கன்னா, அவங்க காசு சேர்த்து வச்சு அவங்க ஒரு போஸ்டர் அடிச்சு போட்டு அவங்க ஒரு கொடிக்கம்பத்தை நட்டு அவங்க வந்து ஒரு அந்த துண்டு கழுத்துல போடுற கட்சி துண்டெல்லாம் வாங்கி அவங்க வந்து பேட்ச் எல்லாம் தயார் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க. கொடியேற்றுகிற விழா நடக்குது. அவங்க ஏரியாவில் கொடியேற்றுறாங்க. இப்போ அந்த பிரியதர்ஷினி இருக்கக்கூடிய ஏரியாவில் கொடியேற்றினா ஒரு தலைமை என்ன பண்ணணும்? மாவட்ட தலைவர் போறாரு, அந்த பகுதிக்கு போய் கொடியேற்ற போறாங்க. இப்போ நாம என்ன பண்ணுவோம்? அந்த பகுதியில் யார் களத்தில் நிற்கிறார்களோ அவர்களை முன்னிலைப்படுத்துவோம், அவங்கள கொண்டாடுவோம், அவங்கள பாராட்டுவோம், அவங்கள வளர்த்தெடுக்க முயற்சி பண்ணுவோம். அதுதான் அரசியல். நமக்கு பின்னாடி வர்றாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சு நம்ம முன்னாடியே நிற்கிறது இல்லை அரசியல். பின்னாடி வர்றவங்கள கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறதும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, அவங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு. ஆனா இங்க அது நடக்கல. அவ்வளவு வேலை செய்த அந்த பெண்களை இழிவுபடுத்தி அடையாளமற்றவர்களா அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்காம அந்த பிள்ளைகளை கண்டுக்கவே இல்லை. இதுல கடைசியில் அவங்க மனசு உடைஞ்சு போய் என்ன பண்றாங்கன்னா, தான் கார்ல இருந்த விஜயுடைய கட்சி கொடியை தூக்கி வெளியே போட்டாங்க. கார்ல இருந்த விஜயினுடைய கட்சி கொடியை தூக்கி வெளியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? பேட்ச் எல்லாம் கழட்டி ஒரு பொது இடத்துல வச்சாச்சு. கொடி ஏத்துன கொடியை இறக்கி கொடியை கட் பண்ணி ஓரமா போட்டாச்சு. துண்டெல்லாம் கழுத்துல போட்டிருந்த கட்சி துண்டெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு இனிமேல் இந்த கட்சியில நாங்கள் இல்லை அப்படின்னு முடிவெடுத்து அந்த பெண்கள் போறாங்க. அதுல போய் ஒருத்தர் பஞ்சாயத்து இருக்கிறாரு, எதுக்கு ஏத்துன கொடி இறக்குறீங்க, என்ன ஏது அப்படின்னு. அப்புறம் அந்த ஊர் மக்கள், அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து அடிச்சந்தால அனுப்பி விட்டாங்க. ஒழுங்கா போயா, இது எங்க முடிவு, நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு. வீடியோ பாருங்களேன். பாத்தீங்கல்ல, இது எதை காட்டுகிறது? அரசியல் குறித்த அடிப்படை அறிவும் திட்டமிடும் இல்லாத ஒரு கட்சியில பெண்கள் இப்படித்தான் நடத்தப்படுவார்கள். முதல்ல மெம்பர்ஷிப் எப்படி போடுவேன்?
மிஸ்டு கால் கொடுக்க சொல்கிறது பிஜேபி. ஏன்னா அவங்க இந்த தமிழ்நாட்டில் வளரவே முடியாது. அவன் மிஸ்டு கால் கொடுத்துட்டு போட்டோம். நீ தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கிறீல, நீ எப்படி போடணும், மெம்பர்ஷிப் எப்படி போடணும்? தெருக்கோளுக்குள்ளே போய் வீட்டுக்கு போட்டு அங்கே இருக்கிற ஒரு 50-100 வீடை ஒரு கிளையாக்கி அப்படி தானே போடுவோம், அப்படி தானே மெம்பர்ஷிப் சேர்க்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ஏதோ சிம்மு விற்கிற மாதிரி ஒரு கொடையை பிடிச்சி உட்காந்துட்டு போகிற வரலாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு என்ன நடக்குதுங்க? அப்போ குறைஞ்சபட்சம் அரசியல் கட்சி கற்றுக்கங்க மிஸ்டர் விஜய். புசி ஆனந்த் இந்த காசு வசூல் பண்ணுறதுலே வேலையாக இல்லாமல் கட்சி பணியும் கொஞ்சம் பாருங்கள். இல்லைன்னா ஒட்டுமொத்த பொம்பளை பிள்ளைங்களும் உங்களை அசிங்கப்படுத்திட்டு புளிச்சுன்னு துப்பிட்டு போயிட்டே இருக்குங்க.